ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது எப்போதுமே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அது கூடவே 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சக்தி சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலா சேர்க்கும் போதே ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போது இதில் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனை. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்காமல் செய்யணுன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு எடுத்தாலே ரெடி ஆகிரும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு சால்ட்டு கம்மியாக இருக்குது, நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடியே இருக்கட்டும். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.